வணக்கம் நண்பர்களே. நம்ம டிவிகே தலைவர் விஜய் பிஜேபி கூட போற மாதிரி பயங்கரமான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு பிஜேபி கூட போகணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஜேபி கூட போகவே கூடாது. என்டிஏ கூட்டணியே வேண்டான்னு நான் சொல்றேன். தனித்து நிக்கணும். தனித்து நின்று இப்போ போட்டியில எவ்வளவு வின் பண்றாங்களோ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கட்டத்தில் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வருதோ அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஆனா இப்பயே என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டீங்களா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம கொள்கை எதிரினி வேற நம்ம விமர்சனிச்சு நிற்கிறோம். ஆல்ரெடி நம்ம அவங்க கிட்ட போயிட்டீங்களா நம்ம படு கேவலமாயிருவோம். தலைவா விஜய் சார் தயவு செஞ்சு வேண்டாம், என்டிஏ கூட்டணி பக்கம் போயிடாதீங்க. போயிட்டீங்களா உங்களுக்கு மரியாதையே இருக்காது. ஏன்னா அந்த உங்களோட பவர் மொத்தம் குறைஞ்சிரும். சில பேர் தான் போடுவாங்க ஓட்டு, சில பேர் போட மாட்டாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவு எடுங்க. என்டிஏ கூட்டணி வேண்டாம். எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கோரிக்கை என்னன்னா திமுகவே ஆட்சியிலிருந்து விரட்டணும். அது நீங்க ஃபர்ஸ்ட் தனித்து நீங்க போட்டியிடுங்க. போட்டியிட்டு எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்க அதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணிக்கு போறதா வேண்டாம்ன்றது அப்புறப்பட்ட விஷயம். ஏன்னா நம்மளோட கொள்கை எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு டிஎம்கே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாஜக. இவங்க பக்கம் நீங்க கூட்டணி போயிட்டீங்கன்னா சத்தியமா உங்களுக்கு மரியாதை இருக்காது. நிறைய பேர் வெறுத்துருவாங்க. தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திடீர்னு என்டிஏ கூட்டணி போயிட்டீங்கன்னா ரொம்ப கேவலம் ஆயிரும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிளான் பண்ணாதீங்க. நம்மளுக்கு மரியாதை இருக்காது. லாஸ்ட்ல ஒரு டைம் குத்தி காட்டுவாங்க. என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்க, நாங்க என்டிஏ கூட்டணியில நீங்க சேர்ந்ததுனாலதான் உனக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது, துணை முதலமைச்சர் கிடைச்சது. இது வரைக்கும் எந்த ஒரு போட்டியிலையும் நீ கலந்துக்கல, என்ன சொல்றது, எந்த ஒரு அரசியலையும் நீ ஈடுபடாகல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அரசியலுக்கே என்ட்ரி ஆயிருக்க. வந்த உடனே உனக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப சீப்பா பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்சியை பாருங்க. இந்த டைம் எலெக்ஷன்ல தனியா நின்று பாருங்க எந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்குது நம்மளுக்கு, எந்த அளவுக்கு நம்மளுக்கு பவர் இருக்குன்ட்டு. நம்ம திடீர்னுட்டு அவங்க கூப்பிடுறாங்க, நீ போயிட்டு அவங்க ஒரு பவரை கொடுக்குறாங்க துணை முதலமைச்சர், நீ அதை வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப கேவலமாயிரும். தயவு செஞ்சு போவாதீங்க. உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு அவ்வளோ ஒரு வெறி. நீங்க போங்க, என்டிஏ கூட்டணிக்கு போங்கன்னா அது எப்போ போகணுமோ அப்போ போகணும். இப்போ போனீங்கன்னா ரொம்ப கேவலமாயிரும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டுக்கிறா நீங்க வாங்கல செய்யல, வந்தோடனே துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்கன்னு நிறைய பேர் கேவலமா பேசுவாங்க. நம்மளோட பவர் என்னன்னு காட்டணும். தனியா நின்றுட்டு என்ன நம்மளோட பவரை நீ காட்டணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கூட்டணிக்கு போறதா வேண்டாவான்றது அதுக்கப்புறம் யோசனை பண்ணலாம். தயவு செஞ்சு போவாதீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அதுதான் போயிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணியில போறாரு நம்ம தலைவர் விஜய். நான் 14ஆம் தேதி சாயங்காலமே தனி பிளைட் பிடிச்சி டெல்லிக்கு போறாரு. டெல்லியில பாத்தீங்கன்னா அமித்ஷாவும் நம்ம தளபதி விஜயும் மீட் பண்ண போறாங்கன்னு நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பாருங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஓகே, பாய்.